சின்னதுரையோட சேவிங் ஸ்கீம் வந்து பார்ப்போமா. இவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா சொர்ணமித்ரா தங்கநகை சேமிப்பு திட்டம் வந்து இருக்குது. ஸோ 11 மந்த்து சேவிங் ஸ்கீம் தான். நம்ம கட்டுற அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா தங்கமாக வந்து வர வைப்பாங்க. இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஜிபேயில் வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து கட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பில் தான் போய் கட்டணும். செகண்ட் பேமெண்ட் ஜிபே மூலியமாக கட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. இப்போ கோல்டு பார்த்திங்க அப்படின்னா 10,200 இருக்குது அப்படின்னா 10,100 வந்து தங்கம் வந்து வர வைப்பாங்க. இவங்கள்ட்ட வந்து கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 10,000 போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 கிஃப்ட் வவுச்சராக வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து துணி கடையுமே வந்து வச்சுருக்காங்களா, அப்போ நீங்கள் துணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து சேதாரத்தில் வந்து கழிச்சிடுவாங்க. ஜிஎஸ்டியில் வந்து கழிக்க மாட்டாங்க, சேதாரத்தில் வந்து கழிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து குக்கரு இந்த மாதிரி வந்து ஹோம் அப்ளையன்ஸ் வந்து கொடுக்காம இந்த மாதிரி வவுச்சராக வந்து கொடுத்துட்றாங்க, கிஃப்ட் வவுச்சராக. இவங்கள்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது, ஒரு முறை சேமிப்பு திட்டம் இப்படி இருக்குது. குறைஞ்சபட்ச அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 25,000. கிராம் பார்த்திங்க அப்படின்னா 4 கிராம் இருந்துச்சுனாலுமே இந்த 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கல்ல கோல்டு, அப்போ உள்ள ஜிஎஸ்டி தான் வந்து போடுவாங்க கோல்டு ரேட்டுக்கு. மட்டும் நீங்கள் என்றைக்கு வந்து வைக்கிறீங்களோ அன்னைக்குள்ள கிராம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். எதுவுமே வந்து கிஃப்ட் வந்து கிடையாது, இதுக்கு வந்து கிஃப்ட் வச்சர் கிடையாது. ஸோ இந்த 11 மந்த் சேவிங் ஸ்கீம் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து கிஃப்ட் வச்சர் வந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா சின்னத்துறையில் வந்து கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் வந்து 1% வந்து போடுறாங்க. இவங்கள்ட்ட வந்து டிஜிகோல்டுமே இருக்குது, 100 ரூபாயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போனஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7% வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. 11 மந்த் சேவிங் ஸ்கீம் தான். இவங்கள்ட்ட வந்து கிஃப்ட் எதுவும் கிடையாது, போனஸ் தான் கொடுக்காங்க. அப்புறம் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே எப்போனாலுமே வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து கட்டிக்கலாம். ஏதாவது கற்கள் வச்சு நீங்கள் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கற்களுக்குள்ள அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பவுமே வந்து பணமாக வந்து திருப்பி தரமாட்டாங்க. இல்லை இடையிலே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கிராம் வந்து சேர்த்து வச்சுக்கணும் அந்த கிராம் தரமாட்டாங்க, அமௌண்ட்டை மட்டுமே தான் உங்களுக்கு தருவாங்க. 6 மாதம் முடிஞ்சு 12ஆவது மாதம் நீங்கள் நகை எடுக்க முடியல அப்படின்னா உங்களை அக்கௌண்ட்டுக்கே வந்து பணத்தை வந்து நாங்கள் போட்டுருவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஏரலில் வந்து இருக்குது, திருச்செந்தூர் வடக்கு ரத வீதியில் இருக்குது, பாளையங்குடி தூத்துக்குடியில் வந்து இருக்குது, அப்புறம் சென்னையில் செம்பாக்கமில் வந்து இருக்காங்க, அப்புறம் வண்ணாரப்பேட்டை திருநெல்வேலியில் வந்து இப்போது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க சின்னத்துறையை. அப்படின்னா துணி கடையும் இருக்குது, நகை கடையுமே வந்து இருக்குது. 4 தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பனிங் ஆஃபராக ஒரு பவுனுக்கு வந்து 4,000 ரூபா வந்து தள்ளுபடி வந்து கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், வேஸ்டேஜ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது கம்பேர் பண்ணும் போது.